அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். குருபெயர்ச்சி பலன் 2020-2021. விருச்சக ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலாபலங்களை கொடுப்பார்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலான சிவன்சார் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமசிவாய. காலபுருஷ தத்துவத்தின்படி குறிக்கப்பட்டிருக்கும் 8வது ராசியான விருச்சக ராசினியர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இப்ப இந்த பெயர்ச்சி காலங்களில் எப்படி பலன்கள் செய்யும் அப்படின்னா, 2ல இருக்கிற குரு உண்மையாவே நல்ல பலன்களை செய்வார். ஆனா இதுவரைக்கும் இந்த 2ல இருக்கிற குருவால் நான் பெரிய நன்மைகளே அடையல அப்படின்னா, 7.5 வருடங்களா நடந்துகிட்டு இருக்கிற சனி பெயர்ச்சி அது இன்னமும் பூர்த்தி பெறல. அப்ப இந்த மார்கழி மாதம் தான் சனி பெயர்ச்சி பூர்த்தி அடைகிறார். அப்ப அந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகே நன்மை உண்டு. அப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கொடுத்தாருன்னு கேட்டா, உங்களுக்கு அதிகமான துன்பங்கள், மன ரீதியா இறுக்கம், குடும்ப ரீதியா பிரச்சனை, திருமண தடைகள், குழந்தை இல்லாதது, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாத சண்டைகள், பிரிவுகள், உடல் ரீதியா பாதிப்பு, தொழில் வைத்திருந்தா தொழில நஷ்டம், வளர்ச்சி இல்லாத இன்மைகள், இது எல்லாமே ஏற்படுத்தும். இவ்வளவு கஷ்டங்களையும் இந்த சனி பலன்கள் கொடுத்துட்டு இருக்கார் 7.5 வருடமா. அப்ப இந்த 7.5 சனி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னா, வெள்ளத்துல அடிச்சுட்டு போற ஒரு வீடு மாதிரி சில்லாக சின்ன சின்ன பீஸா நம்மள உடைச்சு எரியறது தான் இந்த சனியுடைய வேலையை. அப்ப இந்த சனி பகவானுடைய பலன்கள், 7.5 சனி பலன்கள் முடிகிற காலம் நெருங்கினதுனால இந்த குரு இனிமேதான் பலன் செய்யும். ஏன்னா 7.5 சனி நடக்கும் போது குருவால முழு பலனை கொடுக்க முடியல. அப்ப இந்த 2லிருந்து குரு பெயர்ச்சி அடைந்து 3ல போய் மகர ராசியில நீச்சமடைகிறார். மார்கழி மாதத்திற்கு மேல சனியும் பெயர்ச்சி அடைந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு 7.5 சனியும் பூர்த்தி ஆகுது. அப்ப அங்க சனி குரு சேர்க்கை பெற்று, சனி நீச்சம் ஆட்சி பெற்று, குரு நீச்சம் பெற்று, நீச்ச பங்கம் அடைந்து, நீச்ச பங்க ராஜயோகமா குரு பலன்களை கொடுக்க இருக்கார். 3ஆம் இடத்துல இருக்கிறனால புது புது ஐடியாக்கள் கிரியேட் ஆகும், புது முயற்சிகளால வெற்றி பெறும், இளைய சகோதரர்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் விருச்சக ராசிக்கு திருமண தடைகள் உள்ளவங்க, திருமணத்திற்கு முயற்சி பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலங்களில் திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்தை தன்னுடைய 5வது பார்வையால 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்ப திருமண தோஷங்கள் இருக்கிறவங்க கூட திருமண நிவர்த்தியாகும். திருமணத்துல அதிகமான தடை உள்ளவங்க, காலதாமத திருமணம் பண்றவங்களுக்கு கூட இந்த குரு பகவான் நல்ல கை கொடுத்து தம்பதியான யோகங்களை, மகாலட்சுமி யோகத்தையும் லட்சுமி நாராயண யோகத்தையும் ஏற்படுத்துவார். அப்ப இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால முதல்ல திருமண பலன் முழுமை பூர்த்தி பெறும். அப்ப 7வது பார்வையால அவர் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப ரொம்ப நாளா குழந்தை இல்ல, வீடு கட்டணும், ஒரு புதுசா ஒரு தொழில் வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் அந்த 9ஆம் இடம், அப்ப பாக்கியம், குழந்தை தடைப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம், வாகனங்கள், தொழில் வளர்ச்சி, இடமாற்றம், இடப்பெயர்ச்சி, இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவார். அப்ப இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு சிறப்பு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறது ஒரு பெரிய நல்ல பலன்கள், தெய்வ அனுகூலங்கள், குலதெய்வ தரிசனங்களையும் ஏற்படுத்துவார். அதே போல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப இந்த 11ஆம் இடத்தை உங்க குரு பகவான் பார்க்கும் போது லாபங்கள் இரட்டிப்பாகும், நண்பர்களோட உதவிகள் அதிகரிக்கும், கேட்ட இடத்துல பணப்பழக்கங்கள் அதிகமா கைக்கு வரும், புதிய தொழில் உற்பத்தி பண்றதுக்கான வழிகளை அது ஏற்படுத்தி விடும். அப்ப ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது குரு பகவான் 90% நல்ல பலன்களை கொடுக்கவே இந்த ராசிக்கு பெயர்ச்சி அடைய வர்றதும், அதோட சேர்ந்த சனி பெயர்ச்சியும் பெரும் யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய சுய தசாபுத்தி பலன்கள் இன்னமும் நல்ல யோகமான திசைகள் இருந்தா இந்த பலன்கள் இரட்டிப்பாயி முழுமையான நன்மைகளை அடைந்து பெரிய பதவிகளையும் பெரிய வெற்றிகளையும் அடையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் இந்த குரு பெயர்ச்சி. பரிகாரங்கள் ரீதியா பார்க்கும் போது கோயில் வழிபாடுகள்ல சாதுக்கள், குரு நீச்சமடைகிறதுனால சாதுக்கள் தரிசனங்கள், சாய்பாபா வள்ளலார், கிருபானந்த வாரியார் மாதிரியான பெரியவர்கள் தரிசனம் செய்யறதும் முழு யோகங்களை உண்டாக்கும். அதே போல இந்த இதுக்கு
சக்கரத்தாழ்வார் தரிசனங்களும் செய்யறது முழு யோகங்களை கொடுக்கும் சொல்லி முடிக்கின்றோம். நன்றி.